This is Santhosh. So இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 நீங்கள் எந்த கேட்டகரியில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அந்த கேட்டகரி தான் சரிங்களா. இந்த ஏர்ன் பண்ணுறதை எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா சிபிசி. ஏன்னா ஒவ்வொரு சேனல் கேட்டகரிக்கும் சில சிபிசி வச்சுருப்பாங்க, கீவேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது இடையில காமிக்காங்க இல்லையா அந்த விளம்பரம். ஸோ அதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எது பெஸ்ட்டு 2021 அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். 8வது கேட்டகரி என்ன அப்படின்னா குக்கிங் சேனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குக்கிங் சேனல் அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்ஸ்டாவில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு வியூஸ்லாம் போக மாட்டேங்குது. ஏன்னா குக்கிங் சேனல் ரொம்ப காம்படிட்டிவான ஒரு கேட்டகரி அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் தனிச்சு என்ன பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க குக்கிங் சேனல் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிம்பிளி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அடுப்பு காமிக்கிறீங்க, அதுக்கடுத்து சில பாத்திரங்களை காமிச்சு நீங்கள் அடுப்பு சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இது தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒன்று உங்களோட ஃபேஸ் வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இல்லை அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிட்டிவான இந்த கேட்டகரியில் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா நிறைய பேர் 1000 சேனல் வச்சுருப்பாங்க குக்கிங் சேனலில் அதில் நீங்கள் என்ன தனிச்சு பண்ணுறீங்க, எதுக்காக உங்கள் சேனலில் மக்கள் பார்க்கணும், அதில் நீங்கள் அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் அதுபடி இங்கே ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. சிம்பிளி நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறது உடனே நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒன்று நீங்கள் ஃபேஸ் வேல்யூ நீங்கள் ஃபேஸ் முன்னாடி கொஞ்சம் பேசுங்க. உங்களோட ஃபேஸ் வேல்யூ உங்கள் பிராண்டை க்ரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லையா வீடை நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் நல்லா சமைப்பீங்களே, வீட்டில் சமைக்கிறதை விட்டு நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே போங்க. லைக் இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே சமைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி இயற்கை அழகான அந்த சீன்ஸை கேப்சர் பண்ணி நீங்கள் சமையல் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குக்கிங் சேனல் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா நிறைய காம்படிட்டிவ் இருக்கிறதுனால அவங்க விட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும். சரி, இப்போ அடுத்து 7வது கேட்டகரி என்ன அப்படின்னா ஹெல்த் கேட்டகரி சரிங்களா. ஸோ ஹெல்த் கேட்டகரியில் உங்களுக்கு நிறைய ஹை சிபிசி ஆட்ஸ் எல்லாம் உங்கள் வீடியோவில் வரும். நீங்கள் அதில் நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஹெல்த்னா லைக் நம்ம தலைவலி எப்படி நம்ம குணப்படுத்துது, அது நீங்கள் சித்தாவாக இருக்கலாம், இல்லை அலோபதியாக இருக்கலாம், இல்லை இயற்கை மருத்துவங்கள் எதுனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள். இயற்கையாக நம்ம உடம்பை எப்படி நம்ம நோய் அட்டாக் பண்ணுறதுல பாதுகாக்கிறது, இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் சேனல் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னா இதில் ஹை சிபிசி ஆட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா இந்த மருந்து கம்பெனிக்காரங்க இருக்காங்க இல்லையா, மருந்து கம்பெனிக்காரங்க லைக் அலோபதி, சித்தா, இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் உங்கள் வீடியோக்கு வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட சிபிசி ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் பண்ணுறீங்களா, இதில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுறீங்க, லைக் உங்களோட வீடியோ குவாலிட்டி அப்வியஸ்லி ரொம்ப நல்லா இருக்கணும். உங்களோட சவுண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த மாதிரி சேனல் மக்களுக்கு வீடியோ நல்லா இருக்குது, ஆடியோ சுத்தமாக கேட்கல அப்படின்னா உடனே பேக் போயிடுவாங்க. உங்களோட வீடியோ அப்புறம் கூகுள் ரெக்கமெண்ட் பண்ணாது. உங்கள் வீடியோ மக்கள் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-2.5 நிமிஷமாவது மக்கள் உங்களோட வீடியோ பார்த்துருக்கணும். அப்போ தான் கூகுள் ஆல்கோரிதம் படி உங்களோட வீடியோவை கூகுள் சஜஸ்ட் பண்ணும், மக்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் சேனல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஹெல்த் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். அடுத்து 6வது பார்த்தீங்கன்னா vlog சேனல் கிரியேட் பண்ணலாம். ஸோ vlog சேனல் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு 2 விதமாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு இப்போது யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாருன்னே தெரியாது, டக்கு நீங்கள் ஒரு vlog நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா மக்கள் எதுக்கு உங்களை பார்க்கணும், நீங்கள் என்ன ஃபேமஸ் பர்சனாலிட்டியா, ஃபேமஸ் பர்சனாலிட்டி ஒரு ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்காங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கணும் பார்க்குறது மக்கள் விருப்பப்படுவாங்க. அவங்க vlog சேனல் க்ரியேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபேஸ் வேல்யூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் vlog சேனல் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் போயிட்டு ஊர் சுற்றுறது, அங்கே என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அது யாருன்னே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு vlog சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் யூனிக்காக பண்ணுங்கள். அந்த யூனிக்காக பண்ணனா எப்படி அப்படின்னா கொஞ்சம் வீடியோ பக்கா ப்ரொஃபஷ்னலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நல்ல ஒரு கேமரா வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு மைக் வாங்கிக்கோங்க, நல்லா கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட vlog சேனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். இப்போ பர்சனாலிட்டி, ஃபேமஸ் பர்சனாலிட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனாலும் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்
ஏன்னா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மொபைல் ஃபோனு நல்ல ஒரு குவாலிட்டியான கேமரா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து உங்களோட வீடியோ பார்ப்பாங்க. சரிங்களா? இல்லை நீங்கள் ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி பண்ணுறீங்களோ நார்மல் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஃபேஸ் வேல்யூ இருக்குது. சரி, இப்போ 5வது கேட்டகரி என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போது நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட் அப்புறம் வந்து கிரிப்டோ மார்க்கெட் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதில் நிறைய காசு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஏன்னா அதில் வர்ற ஆட்ஸ் எல்லாமே ஹை சிபிசி ஆட்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஒன்றுமே நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் வியூஸும் வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதை பற்றி நல்ல ஒரு டீப்பான நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லைனா அதை தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா எந்த பங்குகளை வாங்கலாம், எந்த பங்கு வந்து இப்போ வாங்கக்கூடாது, எதை விற்கலாம், சீக்கிரமாக விற்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ எது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இப்போது ஃப்யூச்சரில் நல்லா ஞாபகம், நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னா பர்சனலாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் நிறைய பேர் ஸ்கேம் படம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருப்பாங்க. நார்மலாக ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி ஷேர் மார்க்கெட்டை பாதிக்குது, இந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் செம்மையாக நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. இல்லை நீங்கள் பேசிக்கான நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து 4வது கேட்டகரி என்ன அப்படின்னா டீச்சிங் கேட்டகரி. சரிங்களா? ஸோ டீச்சிங் கேட்டகரியை பற்றி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூன் வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறீங்களா, அது கான்வர்சேஷன் பேஸில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். மேக்ஸ் எடுக்கலாம், சயின்ஸ் எடுக்கலாம், தமிழ் எடுக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் என்னது அதை நீங்கள் கவர் பண்ணலாம். சிபிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை பற்றி குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் எதை கவர் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்கள் ப்ளஸ் ஆல்சோ நீங்கள் பேரண்ட்ஸும் கவர் பண்ணுறீங்க. நீங்கள் நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த டீச்சிங் சேனலை எங்கேயோ கொண்டு போகலாம். நிறைய பைஜூஸ் இந்த மாதிரி கார்ப்பரேட் டெக் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எஜுகேஷன் சேனலை வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அக்வயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 100K கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எஜுகேஷன் சேனலில் நல்லா க்ரோ ஆகுது, நல்ல ஆடியன்ஸ் பேஸ் இருக்குதுன்னா நீங்கள் அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் அந்த சேனலில் செல் பண்ணலாம். அதை நீங்களே செல் பண்ண முடியாது, அந்த கம்பெனியை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது நீங்கள் அந்த சேனலை வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பைஜூஸ் கூட ஆகாஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டை வந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணாங்க நிறைய கோடி கொடுத்து. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். லைக் வைஃபை ஸ்டடி அப்படின்னு சொல்லலாம். அன்அகாடமி அவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் சேனல்ஸ்லாம் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் அது போக இதில் விளம்பரமும் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து காசு ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ டீச்சிங்கில் என்ன ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, அது தமிழாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசி இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோச்சிங், ஆர்மி கோச்சிங் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், எதில் நாலேஜ் இருந்தாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் பூந்து விளாண்டுருங்க. நல்லா ஞாபகம், நீங்கள் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கெமிஸ்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், ஃபிசிக்ஸை டார்கெட் பண்ணக்கூடாது. ஏன்னா எவ்வளோக்களவு நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸை வந்து இன்டெப்த் நாலேஜ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் மக்களை வந்து ஓகே ஃபிசிக்ஸ் ஞாபகம் வந்துச்சா, இந்த யூடியூப் சேனல் மட்டும் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போது வெளியே இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸாக என்ன பண்ணுவாங்க, இதுதான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், மேக்ஸ் தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து செதறுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டான ஆடியன்ஸ் வந்து வாங்க போகிறவங்களுக்கு அந்த ஃபோக்கஸான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் எதில் நீங்கள் நாலேஜபிளாக இருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை மட்டும் நீங்கள் டீச் பண்ணுங்கள். அதில் மட்டும் மக்கள் ஃபோக்கஸ்டாக வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் மெட்டீரியல்ஸ் செல் பண்ணி காசு சம்பாதிக்கலாம், ஆட்ஸ் மூலிமா அப்வியஸ்லி காசு சம்பாதிக்கலாம். சரி, இந்த மாதிரி பிளாக் மூலிமா காசு சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலம் காசு சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேட்டகரி. அடுத்து 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா டெக்னாலஜி கேட்டகரி. ஸோ டெக்னாலஜி கேட்டகரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து எப்போனாலும் கொஞ்சம் ட்ரெண்டிங்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் மொபைலாக இருக்கட்டும், புதிய கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காசும் நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். ஏன்னா இப்போது டெக் கேட்டகரியில் நிறைய காம்படிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறனால நீங்கள் அதை கொஞ்சம் யூனிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்
இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் பண்ணுங்கள். அதில் டாப் 5 பெஸ்ட் மொபைல் ஃபோன் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்கள். அதில் இமேஜஸை தூக்கி நீங்கள் அதில் போட்டு அதில் சில எடிட்டிங்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெக் பாஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்காங்க இல்லையா, அவங்க நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் க்ரோ ஆன டீம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்க கையில் வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? அது போக நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஃப்ரீயாக வந்து யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல முடியாது. ஃப்ரீயாக நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறது, அதை ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி ஏர்னிங். ஆன்லைனில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த கேட்டகரியில் நிறைய காசு நீங்கள் சம்பாதிக்கலாம். இது மட்டும் கிடையாது, ஆன்லைனில் பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி சேமிக்கிறது, ஃபினான்ஷியல் இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி சேனல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சேனல் வந்து சிபிசி ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப அதிகமாகவே ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஃபினான்ஷியல் பேஸ்டு காசை எப்படி நம்ம சேமிக்கலாம், ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், ஆஃப்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களுக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய எங்கேஜ் ஆவாங்க. இந்த மாதிரி சேனல் கேட்டகரியில் ஆட்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்கும். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குன்னா கேமிங் சேனல். ஏன்னா கேமிங் சேனல் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாருக்குமே அந்த கேட்டகரி ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஸோ கேமிங் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேமிங் ஆக்சசரிஸ் நீங்கள் வந்து விற்கலாம். அதில் அஃபிலியேட் கமிஷன்ஸ் மூலமாக நீங்கள் காசு சம்பாதிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆட்சன்ஸ் மூலமாக மட்டும் காசு சம்பாதிக்கிறது கிடையாது. இதில் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் காசு சம்பாதிக்கலாம். இப்போ நான் சொல்ல எல்லா கேட்டகரியும் அந்த கேட்டகரியில் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கேமிங் சேனல் நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கேமிங் சேனல் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 7-8 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7-8 நிமிஷம் இந்த கண்டிப்பாக பாதி பேர் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, சில பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்க, சில பேர் பிடிக்கல அப்படின்னா பேக் வந்துடுவீங்க. ஆனால் கேமிங் அப்படின்ற இந்த கேட்டகரி மட்டும்தான் மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் அந்த லெவல்ஸ் எப்படி கிடக்குறாங்க எல்லாமே உன்னிப்பாக கவனிப்பாங்க. அப்போது உன்னிப்பாக கவனித்த உடனே இந்த கேமிங் சேனல் வந்து வாட்ச் டைம் ரொம்ப அதிகமாக வருமா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக வரும், ஆட்ஸும் ரொம்ப அதிகமாக வரும், சரிங்களா? ஆட்ஸ் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா ஏர்னிங்ஸ் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ நான் கீழே சொன்ன எல்லா கேட்டகரியும் ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கேமிங் சேனல் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ கேமிங் சேனல் எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஆல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.